நம்ம நாட்டில் ஒருத்தவங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் என்ன உடல் உபாதை வந்தாலும் உடனே அதை வெளில சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த மூல நோய் வந்தால் மட்டும் அது ஏன்னு தெரியலைங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு ஏன் தன் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கூட சொல்லாமல் அவதிப்பட்டு இருப்பாங்க. அப்படி அவதிப்படுறவங்களா நீங்கள்? எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்கள் மூல நோய்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னா கவலை அப்படிங்க. இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களோட மூல நோய்க்கு ஒரு சிறந்த ஆயுர்வேதிக் மருந்து வந்துருச்சுங்க. இதோ பைல்ஸ் உப்சார். ஆயுர்வேதிக் முறைப்படி மூல நோய்க்காகவே உருவாக்கப்பட்டதுதான் நம்ம பைல்ஸ் உப்சார். மலம் கழிக்கும் போது வலி, எரிச்சல், ரத்த கசிவு எப்படி மூல நோயினால் இதுவரை நீங்கள் பட்ட வலியையும் வேதனையும் சரி செய்யக்கூடியதுதான் பைல்ஸ் உப்சார். இவை 3+1 பேக்கில் பவுடர், ஆயில், டேப்லெட் வடிவில் உங்களிடம் வருகிறது. 100% இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. இதனை உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துகள் 100% இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லை, பக்க விளைவற்றது, GMP சர்டிஃபிகேட், அதாவது குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் அப்படிங்கிற தர சான்றிதழ் பெற்றது, ISI தர சான்றிதழ் பெற்றது. இதுக்கு மேலே என்ன வேணுங்க? பல ஆயிரக்கணக்கான மூல நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையான தீர்வாக உள்ளது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே நம்ம பைல்ஸ் உப்சாரை ஆர்டர் பண்ணுங்க. இந்த பைல்ஸ் உப்சார் உங்க உடலில் உணவு செரிமானத்தை துரிதப்படுத்தி மலம் கழிக்கும் போது இருக்கும் வலியை போக்குவது மட்டுமில்லாமல் மலம் கழிக்கும் போது லூப்ரிகேஷனாக செயல்பட்டு எளிதாக மலம் கழிக்க செய்கிறது. எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லை. இயற்கை மூலிகையால் உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பல பேருக்கு பைல்ஸ், அதாவது மூல நோய் பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கலாம். இந்த நோய் நமக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு ஒரு மாதிரி வேதனைப்பட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த நோய் எதனால் வருது? இந்த நோயோட பாதிப்பு என்ன? இதை எப்படி தடுக்கலாம்? இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதை எப்படி குணப்படுத்தலாம்? நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துகள் இந்த நோயை எப்படி குணப்படுத்தும் போன்ற பல இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பல பேர்கிட்ட நான் கேட்க விரும்புறது இதுதாங்க. இப்போ நமக்கு உடம்புல ஒரு உபாதை ஏற்பட்டுச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா, அதை மற்றவங்கள்ட்ட தெளிவாக எடுத்து பேசி அதுக்கான மருத்துவம் என்ன, அதுக்கான மருந்து என்னன்னு தேடி பிடிச்சி அதை குணப்படுத்துறதுக்கான எல்லா வழிகளும் செய்கிறீங்க. ஆனால் ஒரு மூல நோய் அல்லது பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்தால் மட்டும் அதை பற்றி யார்கிட்டையும் வெளியே பேசுறது இல்லை. தயக்கம், வெக்கம், எங்கே நம்மளை கிண்டல் பண்ண போகிறாங்களோ, எங்கே நம்ம பற்றி தப்பாக எடுத்துக்க போகிறாங்களோ, எப்படி அவங்கள்ட்ட இதை பற்றி பேசுறதுன்னு எதை பற்றியும் யார்கிட்டையும் பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கான சரியான மருந்து எடுத்துக்காம பல பேர் அவதிப்பட்டு இருக்கீங்க. ஆனால் மூல நோய் அப்படிங்கிறது மற்ற உபாதை மாதிரி, மற்ற நோய்கள் மாதிரி அதுவும் ஒரு நோய் அப்படிங்கிறத தெளிவா உங்க மனசுல நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. இந்த மூல நோய்க்கான காரணம் என்ன, அது ஏன் நமக்கு வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை எப்படி தடுக்கலாம், நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்து அதை எப்படி எல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு நமக்கு இருக்கிற பல சந்தேகங்களை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர்ஸ், பொதுவாகவே இந்த மூல நோய், அதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு வியாதி வயசுல பெரியவங்க, முதியவங்க அவங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் யங்ஸ்டர்ஸ்க்கும், அதாவது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு போகிற இளைஞர்கள், இவங்களுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு இந்த மூல நோய் அல்லது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கான கரெக்டான மருந்து என்ன, இதுக்கு தீர்வே கிடையாதா, இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லுன்னா நல்லாயிருக்கும். மூல நோய் இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இது ஒரு காமன் ப்ராப்ளம் தான். இந்த பைல்ஸ் பொதுவாக வெளியே யாரும் சொல்கிறதில்ல. முக்கியமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. தனக்குள்ளேயே வலியும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சு நிம்மதியை தொலைக்கிறாங்க. இந்த மூல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் நம்ம பைல்ஸ் உப்சார். என்னோட பேர் சுமதி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட ரெகுலர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அமுச்சு விடுறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விடுறது, இந்த மாதிரி டைம் பார்க்காம வேலை பார்க்குறது தான் எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபோட வேலையே. இப்படி டைம் பார்க்காம வேலை பார்க்கறதுனால சரியாக சாப்பிட முடியறதில்ல, சரியாக தூங்க முடியறதில்ல. ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத வழினால தினம் தினம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததில் டாக்டர் மூலம்னு சொன்னாங்க. இந்த மூலத்தை சரி பண்ணுறதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு சரியாகலை. அப்போ தான் இந்த பைல்ஸ் உச்சார் விளம்பரத்தை டிவியில் பார்த்தேன். அவங்க சொன்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அந்த பைல்ஸ் உச்சார் பவுடரை தினமும் தண்ணியில் கலந்து குடிக்க ஆரம்பித்தேன். பெயின் எடுக்கும் போதெல்லாம் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த பைல்ஸ் உப்சார் மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இருந்த மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எந்த பெயினும் இல்லை.
நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ நாள் இந்த பைல்ஸால் கஷ்டப்பட்ட வலியும் வேதனையும் தீர்ந்துருச்சு. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பைல்ஸ் உப்சார் தான். நேர்களே பார்த்தீங்களா, நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துகளை எடுத்து மூல நோய்க்கான ட்ரீட்மெண்ட்லேருந்து குணமடைஞ்சு இன்னைக்கு நம்ம மக்கள் அவங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டாங்க. எந்த ஒரு வலியும் இல்லாமல், எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் மூல நோயில் பாதிக்கப்பட்டிருந்தா எதை பற்றியும் கவலைப்படாமல், வெக்கப்படாமல் உடனே உங்களோட பைல்ஸ் உப்சார் மருந்துகளை ஆர்டர் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பைல்ஸ் உப்சார் மருந்து எப்படிப்பட்ட தீராத மூல நோயையும் குணப்படுத்தும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. டாக்டர், பொதுவா இந்த பைல்ஸ் அதாவது மூல நோய் அப்படின்னா என்ன? பைல்ஸ் மலம் கழிக்கும் போது வலி, மலச்சிக்கல், மலம் கழிக்கும் போது இரத்த கசிவு, வயிறு வீக்கம், ஆசன குழாய் வீக்கம், இதைத்தான் மூல நோயின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கான காரணம் என்ன? நம்மளோட உணவு முறையும் வாழ்வியல் முறையும் தான். முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவு எடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம பண்ணுறது என்ன? எந்த ஃபுட்டுனாலும் எடுத்துகிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் அதிகப்படியாக நம்ம எடுக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், இப்படி உடம்புக்கு ஒவ்வாத உணவு பழக்கத்தை. மற்றும் நைட்டில் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அஜீரண கோளாறு ஏற்படுது. மலம் கழிக்கும் போது, அழுத்தம் கொடுக்கும்போது இரத்த கசிவு, வலியுறக்கூடிய எரிச்சலும் வருது. இந்த மலச்சிக்கல் அறிகுறியை தான் மூல நோயின்னு நம்ம சொல்கிறோம். என் பேர் ஸ்வேதா. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐடி கம்பெனியோட ஃபுட் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், நூடுல்ஸ், பர்கர், சிப்ஸுன்னு நான் அதை தான் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சரியாக பாத்ரூம் கூட போக முடியல. டாய்லெட் போனால் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது தான் அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலையும் சரியாக உடல் பயிற்சி இல்லாததுனாலையும் உட்கார்ந்த இடத்துல சிஸ்டம் ஒர்க் பண்ணதுனாலையும் உங்களுக்கு பைல்ஸ் வந்துருச்சுன்னு. இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ஆப்ரேஷன் கேட்டவுடனே ரொம்பவே பயம் வந்துருச்சு. அப்போ தான் எங்கள் அக்கா என்கிட்ட வந்து பைல்ஸ் உப்சார் மெடிசனை பற்றி சொன்னாங்க. நான் உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த பைல்ஸ் உப்சார் மெடிசன்ஸ் பாக்ஸில் பவுடர், ஆயில்மெண்ட், டேப்லெட் இது 3 இருந்துச்சு. பவுடரை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில்மெண்ட்டை நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். டேப்லெட் எனக்கு எப்போல்லாம் பெயின் அதிகமாக இருக்குமோ அப்போல்லாம் 2 டைம் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் டாய்லெட் போகும்போது ரொம்ப ரிலீஃபாகவே இருக்குது. என் வீட்டில் ஆப்ரேஷன் கேட்டு பயந்தவங்க எல்லாம் இப்போ ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க. நானும் முன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் பைல்ஸ் ப்ராப்ளம்லேருந்து ரிலீஃப் ஆகி ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் இந்த பைல்ஸ் உப்சார் மெடிசன்ஸ் தான். நான் பல வருஷமாக லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் கார்பரேஷனில். எனக்கு சில மாதங்களாக ஆசானத்தில் ஒரு கட்டி வந்தது. அது சூட்டில் தான் இருக்கும் அந்த கட்டி அப்படின்னு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அது போக போக கொஞ்சம் பெருசாச்சு. வண்டி ஓட்டும்போது உட்காந்துட்டு வண்டி ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா டாய்லெட் போகும்போது பார்த்தா லைட்டாக பிளட் வர ஆரம்பிச்சிது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுது. அப்புறம் நேராக டாக்டர்கிட்ட செக் பண்ண போனேன். அது உங்களுக்கு மூளை வந்திருக்குதுங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் எவ்வளோ செலவாகும்னு கேட்கும்போது ஒரு 1000 ரூபாய் செலவாகும்னு சொன்னோன்னே எனக்கு வாரி போட்டா போல ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, கைகாலெலாம் உதிர விட்டு போச்சு. பழைய நண்பன் ஒருத்தன் முருகன் சொல்லிட்டு வந்துட்டு நான் எதிர்க்க, அடையானா இதுக்கெல்லாம் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண அது பண்ணணும், நீ வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற வேலைலாம் வச்சு அதை என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை நான் காமிக்கிறேன், வா அதை வாங்கி சாப்பிடு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான், பைல்ஸ் உப்சார் ஒரு மாத்திரை இருக்குதுண்ணா, அப்புறம் ஒரு அதில் ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது, இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வா, உனக்கு சீக்கிரம் குணமாகலாம் என்னை வந்து கேளு அப்படின்னா. அதே போல் வாங்கி கொடுத்தான். நான் டெய்லி வந்து மாத்திரையும் அந்த பவுடரையும் தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஆயில்மெண்ட்டை டெய்லி ஆசனத்தில் தடவி இது பண்ணிட்டு வந்தேன். ஒரு 3-4 நாளுக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. சரி, அப்புறம் ஒரு வாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ணேன். நல்லபடியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. முன்ன போல் டாய்லெட் போகிறதுக்கோ எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. மூல நோயிலேருந்து நான் குணமடைஞ்சதுக்கு காரணம் இந்த பைல்ஸ் உப்சார் தான். நம்ம பைல்ஸ் உப்சார் நீண்ட நாள் ரிசர்ச்சுக்கு அப்புறமா வெளியே வந்திருக்கு. எங்கிட்ட வர்ற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியல, வயிறு வலிக்குது, பெயினாக இருக்குது, மோஷன் போக முடியல, ரத்தமாக வருது அப்படின்ற பயங்கரமாக கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தர்ற பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா நம்ம பைல்ஸ் உப்சார் தான். நிச்சயமா நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு மூல நோய் பிரச்சனை, அது மூலமா ஏற்படுற கான்ஸ்டிபேஷன், ப்ளீடிங், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துங்களால உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கா, இல்லை இப்போதான் ப்ளீடிங் ஆரம்பிச்சிருக்கா, அது எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து தான்
நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துகள். நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களோட டைஜஷன் பிரச்சனையும் தீரும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். நம்ம ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களோட பைல்ஸ் உப்சார் மருந்துகளை உடனே ஆர்டர் பண்ணுங்க. பைல்ஸ் உப்சார் பவுடர் ஆயில் டேப்லெட் என்னும் 3-in-1 பேக்கில் வருகிறது. பவுடரை இரவு தூங்கும் முன் தண்ணீரில் கரைத்து குடிக்கும் போது மலம் கழிப்பதை எளிதாக்குகிறது. டேப்லெட்டை அதிகமான வலி ஏற்படும் போது தினமும் 2 முறை எடுக்கும் போது வலியை உடனே சரி பண்ணும். மேலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் தீர்க்கும். 3 வடிவில் மூல நோயை கட்டுப்படுத்துவதுதான் பைல்ஸ் உப்சார். இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.